அனைவருக்கும் வணக்கம். ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். இன்றைக்கி நம்ம ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலாக பார்க்கக்கூடிய டாபிக் பார்த்திங்கன்னா நிஃப்டியை பற்றி அனலைஸ் பண்ண போகிறோம். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே அதுக்கு பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல் சிம்பலையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. சரி, இப்போ நம்ம கிளாஸ்க்கு போவோம். எக்கனாமிக்ஸ் டைம்ஸ் பேஜ் வந்தாச்சு. டெக்னிக்கல் சார்ட் போயிடுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டெய்லி சார்ட் ஓப்பன் ஆகிருக்குது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம பெரிய கேண்டில்லேருந்து வந்துக்கும், அதாவது ஒரு 1 மந்த் கேண்டில்லேருந்து படிப்படியாக குறைஞ்சி வந்து பார்த்துக்குவோம். இது பார்த்தீங்கன்னா 1 மந்த் கேண்டில், ஏப்ரல் மந்த் கேண்டில். இது இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் போயிட்டு ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துச்சு. அதிலேருந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஏற்கனவே வந்த ரெசிஸ்டன்ட் லைனும் பிரேக் பண்ணிட்டு மேலே போயிருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட ஓப்பனும் இந்த கேண்டிலோட க்ளோஸும் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டல் லைன் வச்சு காட்டுறேன். ஏதாவது ஒரு ரெசிஸ்டன்ட் லைனாக இருந்தது, அதை பிரேக் பண்ணிட்டு இப்போதைக்கு கேண்டில் இருக்குது. இந்த மந்த் கேண்டில் பார்த்தீங்கன்னா 52 வீக் ஹை பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு அதிகபட்சம் ஒரு கேண்டில் 2 கேண்டில், அதாவது ஒரு மாதம் 2 மாதத்தில் 52 வீக் ஹையை கிராஸ் பண்ணுறதுக்கு நல்லா வாய்ப்பாக இருக்குது. இந்த கேண்டிலில் பார்க்கும்போது நம்ம நிஃப்டியில் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப் மூவ்மெண்ட் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் ஒரு அப் ட்ரெண்டில் தான் இருக்குது நிஃப்டி. சரி, இப்போ வந்து மந்த்லி பார்த்தாச்சு. அடுத்த டைம் ஃப்ரேமை குறைச்சோம், வீக்லியாக பார்த்துருவோம். வீக்லியாக பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக்கோட மூமெண்ட் இங்கேருந்து இப்படி வருது, இப்படி வந்துட்டு மறுபடியும் மேலே போகிறதுக்கு பார்க்குது. இதில் பாருங்கள், கண்டினியூவாக ஒரு 4 வீக்ஸும் ஸ்டாக் வந்து எல்லாமே கேப் அப்பில் போயிருக்குது. இங்கே வண்டி தான் கொஞ்சம் கீழே இறங்கிட்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இருந்தாலும் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு கேண்டில் தான். எதுவுமே கொஞ்சம் சின்ன கேண்டிலும் கிடையாது, கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங்கும் பெருசாக எதுவும் நடக்கலை. வீக்லி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்கான ஒரு இருக்குது. இன்னும் வந்து கேண்டில் சைஸ் மாறல, கேண்டிலில் எந்த ஒரு ஷேப்பும் வரல. அதனால் இன்னும் வீக்லி அனலைஸ் படி பார்த்தாலும் நிஃப்டி வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்டில் தான் இருக்குது. எந்த ஒரு நெகட்டிவ் சேஞ்சஸும் இது வரைக்கும் தெரியல. இப்போது அடுத்து வந்து டெய்லி கேண்டிலில் பார்த்துருவோம். 1 டே கேண்டில் இதில் பாருங்கள் ஒரு டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இங்கேருந்து போயிருக்குது. இதில் பாருங்கள், இதில் ரொம்பவே விசேஷம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சார்ட்டில் வந்து லைன் பாருங்கள் இந்த ஒரு ஆங்கிளில் போயிட்டுருக்குது. கிட்டத்தட்ட பாருங்கள் ஒரு 70 to 75 டிகிரி ஆங்கிள் இருக்கும் போல் இந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. ஒரு நல்ல ஒரு மூமெண்ட்டு தான் இது. பட் இது கண்டினியூ ஆகுமா இல்லை மறுபடியும் கீழே வர்றது வாய்ப்பு இருக்கான்ட்டு நிறையா குழப்பங்கள் இருக்கும். அதை பற்றியும் பார்த்துருவோம். போன வாரம் பார்த்திங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர்லாம் கொடுத்துருந்தது. சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டர் செலக்ட் பண்ணிடுவோம். டிஃபால்ட்டாக வர செட்டிங்ஸ் தான் வச்சுருக்கிறோம். அதுலேயே வந்து ஃபிபோனாசி வந்து கால்குலேஷன் பண்ணி வரைஞ்சி பார்த்தோம். ஃபிபோனாசியில் ஹையில் கொடுத்துருவோம். நம்ம இந்த கேண்டில் இருக்கும்போது போன வீக் கொடுத்தோம். டார்கெட் பார்த்திங்கன்னா இங்கே வரும்னு கொடுத்துருந்தோம். இப்போ ஓரளவுக்கு இங்கே வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து ஒரு பெருசாக ஒன்று மேலேயும் போகாமல் கீழேயும் வராமல் ஒரு தயக்கத்தில் இருந்துகிட்ருக்குது. பார்த்திங்கன்னா ஏற்கனவே இங்கே இருக்க ரெசிஸ்டன்ட் லைன் இங்கே இருக்குது. மேலே போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கான்னு நம்ம பார்த்துருவோம். இதில் பார்த்திங்கன்னா நிஃப்டி இதுக்கு பார்க்குறது நம்ம இன்னும் டைம் ஃப்ரேமை குறைச்சிருவோம். 1 hour டைம் ஃப்ரேமில் வச்சு பார்ப்போம். 1 hour டைம் ஃப்ரேமில் பார்த்துருங்க. மேலே போயிட்டே இருந்திருக்கு. கரெக்டாக இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேயில் தான் வந்துருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு லாஸ்ட்டு ஒரு 3 days பார்த்தீங்கன்னா கேண்டில் டவுனுக்கு வந்தாலும் நிஃப்டி வந்து மேலே போயிட்டு தான் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம டே கேண்டிலில் வந்து டோஜி மாதிரி ஃபார்ம் ஆகிருக்குது. இந்த டோஜி
ஃபார்மேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கில் வந்து நம்ம அப் ட்ரெண்ட் முடிஞ்சு மறுபடியும் ஒரு டவுன் ட்ரெண்ட் வரதுக்கான வாய்ப்பு தான். பட் இதை கேண்டில் வச்சு நம்ம என்ன முடிவு எடுக்க வேணாம். டோஜி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஃபுல்லாக அந்த மாதிரி இருக்கிறதுனா ஓகே. பட் ஆனால் வேறு டைம் ஃப்ரேமில் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நல்ல கேண்டில் வந்திருக்குது. அதை பாருங்கள். எவ்வளோதான் மார்க்கெட் டவுனுக்கு வந்தாலும் மறுபடியும் மேலே போகுது. இங்கே ஒரு டவுனுக்கு வந்துட்டு மறுபடியும் போயிடுச்சு. இங்கேயும் டவுனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் ஈஸியாக ரெக்கவர் கொடுத்து நல்லா மேலே போயிட்டுருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 1 hour கேண்டிலில் பார்த்தீங்கன்னா சூப்பர் ட்ரெண்ட் இண்டிகேட்டரை பிரேக் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. இங்கே ஏற்கனவே டச் பண்ணிட்டு கீழே வந்துடுச்சு. இன்னும் ஒரு 2-3 கேண்டில், அதாவது ஒரு 2லேருந்து ஒரு 4 மணி நேரத்துக்குள்ளார இந்த இண்டிகேட்டரும் பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுக்கப்புறம் போயிடுச்சுன்னா ஒரு மூமெண்ட்டு நல்லா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நிஃப்டியில். அப்படி நிஃப்டி போயிடுச்சுன்னா பார்த்தீங்கன்னா என்ன டார்கெட் போகும்னு நம்ம பார்த்துருவோம். 1 day கேண்டில் வச்சுருவோம். இப்போ நம்ம போன வீக்ஸ் கொடுத்த மாதிரி ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் கொடுத்துருந்தேன், அடுத்து இந்த டார்கெட் கொடுத்துருந்தேன். அதுக்கு முன்னாடி சின்னதாக எந்தெந்த இடத்துலலாம் வந்து நிஃப்டியோட மூவ்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுன்னு பார்த்துருவோம். ஹரிசாண்டல் கொடுத்துருவோம். அதாவது இங்கேருந்து மேலே போகுது. அதுக்கு முன்னாடி என்னென்னலாம் தடங்கள் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே இந்த ஒரு கேண்டில் இருக்குது பாருங்கள். இங்கேருந்து டவுன் வந்துட்டு மறுபடியும் மேலே போயிட்டு இங்கேருந்து இதுக்கு மேலே போக விடாமல் கேண்டில் திரும்பி வந்துடுச்சு. இது திரும்பின இடம் வந்து மறுபடியும் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் இந்த கேண்டிலோட ஓப்பன் ப்ரைஸ் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஒரு டார்கெட் ப்ரைஸு. அடுத்தது பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே இருக்கிற பார்த்தீங்கன்னா இந்த கேண்டிலோட க்ளோசிங் ப்ரைஸ் இதை வச்சுருவோம். ஃபைனல் டார்கெட் இது கொடுத்துருந்தோம். இதுக்கு வந்து டைரெக்டாக நம்ம இந்த 61% வைக்காமல் இந்த கேண்டிலோட ஹை பார்த்தீங்கன்னா 10,702 இருக்குது, அது வர மாதிரி வச்சுருவோம். இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டியோட டார்கெட் ப்ரைஸில் இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் வரைஞ்சிருக்கிறேன். அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டார்கெட் ப்ரைஸாக 10,615, ரெண்டாவது வந்து 10,666, மூணாவது பார்த்தீங்கன்னா 10,701 வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நிஃப்டியில் வந்து ஒரு கன்சாலிடேஷன் இருந்தாலும் அதை மறுபடியும் மேலே தான் வர பார்த்துட்ருக்குது. அதாவது ஓப்பன் பண்ண ப்ரைஸ்லேருந்து மேலே போயிட்டு தான் வந்துட்டுருக்கு. அதனால் அது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் சிக்னல் தான் அது. இங்கே பார்த்தீங்கன்னா 50% மேலே தான் இப்போ கேண்டில் 2 கேண்டிலாக முடிஞ்சிருக்குது. இப்போ வரக்கூடிய நாட்களில் வந்து பார்த்திங்கன்னா டார்கெட் ப்ரைஸ் இதுவாக தான் இருக்கும். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டைம் ஃப்ரேம் அதிகபட்சம் ஒரு வாரத்துலேருந்து, அதாவது 7 நாள்லேருந்து 10 நாளுக்குள்ளார வந்துடலாம் அதிகபட்சம் சொல்கிறேன். அப்படி இல்லை ஒரே கேண்டல்லையும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேர்ல்டு மார்க்கெட்டில் இன்னும் கொஞ்சம் நல்லா சப்போர்ட் கிடச்சிதுன்னா. மற்றபடி வேர்ல்டு மார்க்கெட்டில் நெகட்டிவ் எதாவது கிடைச்சாலும் ஒரு கன்சாலிடேஷன் வந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான மூவ்மெண்ட் போயிடும். அதனால் நிஃப்டியில் வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூவான ஒரு அப் ட்ரெண்டு தான் இருந்துகிட்ருக்குது. அதனால் நீங்கள் ஏதாச்சும் ஸ்டாக்கில் இன்வெஸ்ட் பண்ணாமல் கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இதோட ஒரு நல்ல சான்ஸ் கிடைக்காது. அதனால் துணிஞ்சு நம்ம ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆவரேஜ் பண்ணுறதுக்கும் ஒரு சரியான நேரம் தான். இதுக்கப்புறம் 61% தாண்டிடுச்சுன்னா இன்னும் நல்ல ஒரு மூவ்மெண்ட் இருக்கும். இந்த தகவல்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்ப்போம் வரக்கூடிய நாட்களில் நிஃப்டியோட மூவ்மெண்ட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனல் சப்ஸ்கிரைபர்கள் அனைவருக்கும் நன்றிகள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் டெக்னிக்கல்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.